டச் பண்ணுறதுலே போட்டோம். ஏன்னா ஒரு நாள் ரொம்ப வருஷம் ஆச்சு தான். ஆமாம் ஆமாம் சார். கை பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 சுக்கை டவுன் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுங்க. திரும்ப கை கீழே வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. 1 கீழே 2 கீழே 3 கீழே கரண்டி பாருங்க. 4 கீழே 5 கீழே 6 கீழே 7 கீழே 8 கீழே வரணுமா? கை கீழே வைக்க. 1 கீழே 2 கீழே 3 கீழே 4 போதுங்க. 2 போதுங்க. கை கீழே வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 1 2 சூப்பர். நல்லா கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 1 2 சூப்பர். கை வச்சுக்கோங்க. கரவு பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 1 தலைக்கு மேலே 2 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 கொடுங்க. திரும்ப வச்சுக்கோங்க. சுற்றிக்கோங்க. 1 2 3 இதோட கரெக்டாக சொல்லுங்க. இதுக்கு மட்டும் கால் பெண்ட் பண்ணாம கரெக்டாக பண்ணுங்க. இப்படி ஆப்போசிட் பண்ணுங்க. பண்ணதில் ஆப்போசிட் பண்ணுங்க. வாங்க. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஒருக்கா. 1 2 3 4 5 6 7 கால் படைக்கூடாதுக்கா. கால் நீட்டே இருக்கும். சக்தி மண் மாதிரி 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 சொல்லிடுறாங்க. 1 புஷ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 போதுங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இப்போ 2 கை பார்க்கலாம். 1 2 இவ்வளோ இல்லை. இங்கேருந்து தான் இதுக்குள்ளே தான். 1 2 3 4 கீழே இறக்கலாம். 1 1 2 3 4 5 6 7 1 2
5 6 7 1 2 3 4 5 6 7 చూడు 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 చూడండి కనుక 1 2 3 4 1 2 3 4 అయిపోతుంది కొంచెం 1 2 3 4 4 ఈ ఫుల్ இது லாஸ்ட் டெலிவரி எப்பயோ டெலிவரி ஆன சிலிண்டர் பில் இப்போ வருது. சிலிண்டர் பில் இப்போ வருது. 8ஆம் தேதி டெலிவரி ஆயிருக்கு. சிலிண்டர் புக் பண்ணுவாங்கக்கா. 8ஆம் தேதி டெலிவரி ஆனது இன்னைக்கு வருது மெசேஜ். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 போதுங்க. இது வந்து நான் வச்சுக்கோங்க. கால் பாருங்க. 1 2 3 4 நேரம் இல்லைங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 சூப்பர். ரெடியா பாருங்க. கால் முடியுங்களா? ரைட் 1 ரைட் 2 லெஃப்ட் 3 பேக் 3 லெஃப்ட் 4 1 ரைட் 2 ரைட் லெஃப்ட் 3 லெஃப்ட் 4 1 2 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 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 சூப்பர். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாம். 1 2 3 இதை மடக்கூடாது. இது தூக்கணும். 1 2 3 4 1 2 3 4 காலை மடக்காம தூக்கணும். 1 கரெக்ட் 2 கரெக்ட் 3 காலை மடக்கூடாது. 4 1 கண்டிப்பாக பண்ணி 1 2 3 4 1 2 3 4 1 2 மறக்காம 3 4 1 2 3 4 1 2 3
ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று சூப்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 போதுக்கா கை வச்சுக்கோக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 ஒன்று ரெண்டு புது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று நல்லா ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மறந்துட்டேன் மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ஓகே ஓகே புரியுது 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 ரைட் 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 முட்டி மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 ஒன்று ஒரு அதே சொல்லுங்கள் லேசா தலைமுறை ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று இன்னொரு காலத்தில் பாரு கொஞ்சம் பாரு போதும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மக்கா மசூதியில் இது கும்பிடுவது அது மாதிரி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு போயிருக்கீங்களா மக்கா மசூதி போயிருக்கீங்களா மக்கா எப்போ போறீங்க போகணும் சார் ரயில்வே கிளம்புவோம் எல்லாம் நல்லா சேஃப்டியாக செட்டில் ஆனதுக்கப்புறம் கிளம்பலாம் ரெடி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு கையில் கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்களா புரியுது 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 அதான் உங்களை ரொம்ப இது பண்ணேன் சின்ன சின்னதான் பார்த்து தான் ரொம்ப நிறைய கவுண்ட் கொடுக்கல எல்லாம் இல்லைன்னா இதே வேற நடிகை கால் போய் ஸ்கோப் பண்ணிங்க ஒன்று ரெண்டு 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 ஒன்று போது
இந்த கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின் 1 2 3 4 5 ப்ராக்டிஸ் 6 7 8 1 2 3 4 5 6 கை மேலே சொல்லுங்க 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 அப்படியே கைட்டு இறக்குங்க ரைட்டில் போனோமா 1 2 2 3 4 5 6 7 8 1 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 அப்படியே இருக்கு. ஏன் அவ்வளோ கஷ்டம் இப்படிதான் சொன்னேன். ஏன் அது அவ்வளோ இது ஈஸி தானே. நீங்கள் காலத்து திருப்பி தானே போங்க போங்க நீங்கள் திருப்பி பண்ணுறீங்க போங்க 1 2 ரைட் கால் அடிபட்டுருக்கு. ஆமா அதான் கொஞ்சம் வித்தியாசமாக போகிறா. ஆமா அக்கா என்னடா வித்தியாசமாக பண்ணுறீங்களே யோசிக்கிறேன். ரைட் கால் தூக்க முடியாத மாஸ்டர். இப்போ அப்படியே ரெண்டு போலாமா 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 சவுண்ட் வருதா மாஸ்டர்? சவுண்ட் முட்டி இல்ல முட்டி உடைஞ்சனால சவுண்ட் வருது. எனக்கு பொதுவாகவே சவுண்ட் பொதுவா நார்மலா வருது. எனக்கு வரும் அது வருது சவுண்ட் வருது. வரும் இப்போ என்ன வந்துச்சு எனக்கு வரும். ரெடியா 1 2 1 1 2 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 சேம் அதே 1 2 3 3 4 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3
1 2 3 1 2 3 1 2 3 1 2 so again go again கீழே போட்டு நீங்க எடுக்கணும்ல இது வந்து எடுக்கணும் காலையில் ஒரு பேட்ச் முடிச்சிட்டேன்ப்பா காலையில் ஒரு பேட்ச் முடிச்சிட்டேன் ஈவினிங் பேட்ச் எல்லாம் எக்ஸாம் இருக்கா இப்போ தான் லீவ் விட்டுருக்காங்க போதில்ல நான் ஃபுல்லாக எக்ஸாம் அதனால 10 days எக்ஸாமில் யாரும் வரலக்கா ஒரு தம்பி ஒருவர் ஈவினிங்கில் அதான் அம்மா கேட்டாங்க நான் வந்துட்டான் தம்பி வந்துட்டான் இல்லை அவங்க கிறிஸ்மஸ்க்கு அண்ணன் வீட்டுக்கு மெசேஜ் அமைச்சிருக்காங்க மாஸ்டர் இப்போ தான் மாஸ்டர் கிளம்புறேன் காலையில் 4:30 ஏறிப்பேன் 4:30 நேற்று கரெக்டாக 5:58 கிளாஸ் அடிக்கிறேன் 5 கிளாஸ் வந்தேன் இப்போ 2 கையில் எடுத்து 2 கையில் எடுத்து போகிறோம் அப்படி மேலே நிக்க மாட்டாங்க அவங்க உள்ள மாதிரி 100 பேர் வருவாங்க ஒரு ஆள் கூட நிக்க முடியாதுல்ல கால் பண்ணுங்க வெற்றி கட்டல அப்படியே அதே மாதிரி கீழே அப்படியே பெயின் பண்ணுங்க பெயின் பண்ணிக்கோங்க இப்போ பெயின் எடுங்க முடியாது மயக்கம் வருது 2 நிமிஷம் அப்போ வாட்டர் போங்க எல்லாரும் பண்ணி அது பெரிய விஷயம் அதெல்லாம் பார்க்கலாம் போதுன்னு சொல்லாம பண்றாங்க பெரிய விஷயம்னு பார்த்துட்டே இருக்கேன் ஆனா நீங்க பண்ணிக்க பெரிய விஷயம் அது ஆரம்பி ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் ஆமா சார் 8:45 வரைக்கும் கொடுத்தா 8:45 வரைக்கும் நான் கிளாஸ் படிச்சுட்டு தான் இருந்தேன் இந்த சாமி கும்பிட்டு கீழே க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டு ப்ரேயர் கொடுத்து ஆரம்பிச்சு வணக்கம் போட்டு கொஞ்ச நேரம் வார்ம் அப் கொடுத்து அப்புறம் தான் கிளாஸ்க்குள்ளே போய் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து வீடியோ
மாஸ்டர் பாத்தீங்களா? பார்த்தேன் மாஸ்டர். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மாஸ்டர். ப்ரொஃபஷனலா இருக்குங்களா? அது மாஸ்டர் சினிமால எப்படி ஆடுவாங்களோ சேம் சினிமா தான். அதுல எந்த ஒரு doubt கிடையாது. மாஸ்டர் நான் எந்த டான்ஸ் கிளாஸ்க்கு போனாலும் உங்க கிளாஸ்க்கு வரேன். நீங்க இப்ப யாரு வேணா அனுப்பலாம். உங்க டைரக்டர், உங்க ப்ரொடியூசர், ஏன் என் டைரக்டரை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீங்க அமிச்சிங்கன்னா இந்த மாஸ்டர் வர சொல்லி சாங் நம்ம பண்ணலாம், நம்ம மாஸ்டர்ஸ் பண்ணலாம்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் பாட்டு. அப்படியே அது ஆர்வத்துல ஸ்டூடெண்ட் தாங்க. அவரும் டான்ஸர் தான் மாஸ்டர். யாரு? தேவா ஸ்காம்சர் டைரக்டர். குண்டா இருக்காரு. பரவாயில்லையே. அவர் டான்ஸர் மாஸ்டர். தேவானா மிலிட்டரி பண்ணாங்க. இல்ல இப்போ போட்டோ காமிச்சோம் மாஸ்டர். திருத்தணில திருத்தணி கோயில் போயிட்டு வந்து காமிச்சோம் போட்டோ. தேவானா அவரு மிலிட்டரி பண்ண கிடையாதுல்ல? மிலிட்டரி பண்ண கிடையாது. அவங்க மிஸ்ஸஸ் இப்பதான் இறந்தாங்க. அவர் சூப்பர் டான்ஸர் மாஸ்டர். அவர் பரவாயில்லையே. அவரதான் சொல்றாரு. அவர் அனுப்புங்க. இது அனுப்புங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. செமையா கலாய்ப்பாரு. அப்பா தெரியுமாமா? தெரியும் மாஸ்டர். காமிச்சுங்க. இந்த அளவுக்கு ஞாபகம் இல்லைன்னு நேரில் பார்த்தா தெரியுமா அப்படின்னாரு. சொன்னீங்களா ராஜமாஸ் பிரபுமாஸ் எல்லாம் பாட்டு அப்பா சொன்னீங்களா? அதான் சொல்லிட்டேன். நான் நேற்று கூட இந்த சாங் ஓடிட்டு இருந்துச்சு. மாதவன் ஓடிட்டு அந்த சாங்ல கூட மாஸ்டர் வருவாங்கல்ல. நேற்று கூட என் தம்பிகிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பாட்டில் எங்க மாஸ்டர் வருவாங்க அப்படின்னு. யாருக்காண்ட டே அந்த பாட்டுக்கே எங்க மாஸ்டர் தான் தானே அப்படின்னு. அப்பா ஆனந்த பாட்டே இல்லையா? கண்டிப்பா மாஸ்டர். அப்பா இருக்காது, பாட்டே இருக்காது. ஏகப்பட்ட படம், ஏகப்பட்ட பாட்டு. அப்பா தெரியாத ஆளும் இருக்காது. எங்க மாஸ்டர் போட்டோலாம் காணோம்? அது அதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனால கொஞ்சம் டிஜிட்டலா பண்ணலான்ட்டு ஒரு பெரிய ஒரு எல்இடி டிவி இருக்கு. அதுல நம்ம போட்டோஸ் எல்லாம் ஓடுற மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா தான். இப்பதான் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன்ல. ஆமா. ஒரு பெரிய டிவி வச்சிட்டோம் அப்படின்னா சப்ளை ஆகிட்டே இருக்கும் போட்டோ. ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கோம். நீங்க ஆடும்போது அப்படியே பார்ப்பீங்க, வரவங்க பார்ப்பாங்க, நம்ம பாட்டு போட்டு காட்டலாம். கையை போட்டு வந்துருக்கேன். தெரியும் அவருடைய கீழே உட்காந்து தான் எழுதியிருக்கேன். அதனால எப்படி உட்கார முடியுமோ உங்களால் எப்படி அதே உட்காருங்க. ஏஜ் செட்டில் ஆகும். செட்டில் ஆகி அப்புறமா உட்காருங்க. இப்போ உட்காருங்க. பொறுமையா செட்டில் ரிலாக்ஸ் அவசரம் இல்லை. ரொம்ப ஸ்லோவா உட்காருங்க. ஸ்லோவா எழுச்சிக்கோங்க. 2 எடுக்கிறது நாளைக்கு வராம எங்கேயும் ஓடிடுறது வரணும். மாஸ்டர் மறுபடியும் வந்தாதான் முடிஞ்சு போச்சுன்னா இல்ல கால் வலிக்குங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சா கஷ்டம். ஆனா ரிசல்ட் சீக்கிரம் வந்தா கஷ்டப்படுறது என்ன வேணும். டைம் நிறைய இருந்தா பிரச்சனை இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா சொல்றதுன்னா வேற லெவல்ல இருக்கும் அது. சொல்றது எதிர்க்க முடியல. இன்னும் ஒரே வாட்டி ஒன் டைம் இன்னும் ஒரு வாட்டி உட்காந்து வச்சுக்கோங்க. கை வச்சுக்கோங்க. கை இருக்குல்ல, இந்த 1 2 1 2 1 நீங்க டச் பண்ணுங்க. வரணும் வராம அவ்வளோ 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1. இப்போ இந்த கை வச்சு இந்த கை கட்டி 1 2 1 2 1 2 1 2
ரெண்டு ஒன்று 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 கை வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு 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 மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு போதுங்க இங்கே வச்சுக்கோங்க பின்னாடி ஒன்று குத்திருந்தா ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இதுக்கு பாருங்க பின்னாடி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று இதுக்கு திருப்பி பாருங்க ரெண்டு ஒன்று ரெண்டு போதுங்க ஒன்று வந்து எதிரும் இல்லை ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு கொஞ்சம் திருப்பி கொடுக்க இப்போ அங்கே பண்ணுங்க ரெடி 1 2 பண்ணுங்க அங்கே பாருங்க அந்த சொல்லுது மாதிரி பார்த்து பண்ணுங்க இது நீங்கள் திருப்பி சிவத்து பார்த்து ரெடி 1 2 பண்ணுங்க ஒன்று ரெண்டு வெரி குட் பண்ணுங்க கரெக்டாக பண்ணுங்க பண்ணுங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இப்போ கிரிக்கெட் விளையாட்டு பழக்கமா ஒன்று ரெண்டு 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 ஓகே இப்போ இதோ நம்ம எப்படி கற்றுக்கலாம் இப்படி இதே மாதிரி இதே லெஃப்ட்டுக்கா ஒன்று இப்படி இப்படி இந்த பக்கம் ஒன்று ரெண்டு 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 மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சூப்பர் இது ஒன்று ரெண்டு அப்படி இல்லை அடிச்சு வந்துடணும் ஒரு பந்து அடிக்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு கரெக்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி இல்லை ஒன்று ரெண்டு வெரி குட் மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு சொல்லு என்ன பண்ணுறீங்க அதே 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3
4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 very good 3 very good 4 5 6 7 8 very good 1 2 3 4 very good 5 6 7 8 so we can run it get it பேண்ட்ல தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிச்சு மழை பெஞ்சது அவளை பட் சொல்லிக்கலாம் கை சரிங்களா slow present version right அப்படியே வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்க ஸ்லோவாக எடுத்து நிதானமாக ரிலாக்ஸாக ஒன்றுமே இல்லை டைமிங்கே கிடையாது நீங்கள் உட்காருங்க கை வைக்காம முட்டியில் என்ன கை வச்சு உட்காரவோ கை வச்சு முட்டியில் எதிரிங்களாங்க நிதானமா ఎంచుకోక ஸ்லோவா திண்டல எந்திரிக்க ரிலாக்ஸா எந்திரிக்க உட்காருங்க ஸ்லோவா உட்காருங்க 20 வாட்டி பண்ணுங்க 1 ஸ்லோவா வெரி குட் 2 வெரி குட் 3 வெரி குட் 4 வெரி குட் 5 very good super 6 very good 7 very good 8 very good slow 9 நிதானமா 10 ஸ்லோவா ரொம்ப ஸ்லோவா 11 ஏஞ்சிக்கலாம் 12 ஸ்லோவா 13 ஸ்லோவா 14 ஸ்லோவா very good super 15 ஸ்லோவா 16 ஸ்லோவா 17 slow very good 17 slow 18 slow அப்போ போடு slow very good last one அப்படியே பண்ணலாம் காமி சரி படம் பண்ணி வச்சு பாடி சீட்டு வச்சு நான் சொல்கிற ஃபுட் மட்டும் சாப்பிடுங்க வெஜிடேரியன் சாப்பிடுங்க டயட் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியாக்கா எனக்கும் நைட்டில் ஒரு கப் தயிர் சின்ன தயிர் மட்டும் நைட்டில் எப்பவுமே அந்த ரைஸ் எடுத்துக்கிறீங்களா நீங்கள் சாப்பிட்றது இல்லை மத்தியானத்தில் ரைஸ் இவ்வளோ கப்பு தான் ரசம் ரைஸ் சாப்பிட்றீங்க இவ்வளோ கப்பு சின்ன கப் இவ்வளோதான் மேக்ஸிமம் சப்பாத்தி எடுத்துக்கோங்க நைட்டில் சப்பாத்தி தால் பன்னீர் சொல்லுவாங்கல்ல பன்னீர் பட்டர் காலையில் ஏஞ்சோட கம்பல்சரி ஹாட் வாட்டர் குடிக்கணும் காலையில் ஓகேங்களா ஏஞ்ச உடனே நீ கம்பல்சரி குடிக்கணும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே இதில் மட்டும் பலன் வராது நான் சொல்கிற ஃபுட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்
கம்பல்சரி சுடு தண்ணி குடிங்க. ஓகே மாஸ்டர். ஒரு கிளாஸ் சுடு தண்ணி கம்பல்சரி காலையில் ஏஞ்சோன்னு ஹாட் வாட்டர் கம்பல்சரி மஸ்ட்டு குடிக்கணும். ஏஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை நீங்கள் பார்க்கணும். இப்போ எங்கள் டேரக்டரும் வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறதுக்கு ஃபுல்லாக டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அது பண்ணால் மட்டும் பத்தாது, ஒர்க் அவுட்டும் பண்ணணும். அதான் இல்லை இதில் அது ஒரு சில பேர் தெரியாதுண்ணா, அது ஒரு சில பேர் தெரியாது. இப்போ நீங்கள் பண்ணுறது சரியான முறை. டயட் சாப்பிடலாம் மட்டும்லாம் உடம்பு குறையாதுங்க. சாப்பிடலாம் என்ன தெரியுமா ஆகும், இன்னும் அதிகமாகும். உள்ளே இருக்கிற உறுப்புகள் டேமேஜ் ஆகிடும். சாப்பிடணும், சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளாச்சி போயிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சாப்பிடு. ஆமாம், நான் சொல்கிறதுனால என்ன வேணால் சாப்பிடு, அதிகமாக சாப்பிடாத, வேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடாது. ஆனால் நீ என்ன வேணால் சாப்பிடு, உனக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடலாம். உங்களுக்கு இப்போ என்ன பிடிக்கும், அது என்ன சொல்லுவாங்க, கபாபா, சும்மா சொல்கிறேன், கபாப் பிடிக்கும், நான் 1/2 கோடி சாப்பிடுவேன் அப்படின்னா லெக்கு மட்டும் சாப்பிடணும். சும்மா கொஞ்சம் ஒரே வாட்டி சாப்பிட சொல்ல மாட்டேன். நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறோம்க்கா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமலே நான் வெறும் டயட்லேயே ஃபாலோ பண்ணோன்னா அதில் வந்து ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் 1 ஹவர், இப்போ நீங்கள் 1 ஹவர் ஆக போகுது நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சு கரெக்டாக. வீடியோவே பாருங்கள், எனக்கு இந்த வீடியோ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 8 நிமிஷம் வீடியோ ஒன்று இருக்குது, ஒக்கா ஒன்று 8 நிமிஷம் 45, ஒரு 8 53. 1 மணி நேரம் ஒர்க் அவுட் மட்டும் நீங்கள் பண்ண போகிறீங்க, பண்ணியிருக்கீங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு வீடியோவோட ரெஃபரன்ஸோடு இருக்கு. டயட் விட்டு வேகனா நேரம் தப்பு பண்ணுறாங்கன்னா வண்டி எப்படி தெரியுமா, பெட்ரோல் போட்டு தான் வண்டி ஓடுது. அந்த பெட்ரோல் போட்டு தான் இன்ஜின் வேலை செய்யுது. அந்த பெட்ரோலால தான் இன்ஜின் வேலை செய்யுது, டயர் வேலை செய்யுது, பேரிங் எல்லாமே வேலை செய்யுது. அந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது கம்பல்சரி ஃபுட்டு மஸ்ட்டுங்க. நீங்கள் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ண நானே இல்லை அங்கேயே இங்கே வீட்டில் நான் வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு ரூம்மேட் என்ன சொல்கிறேன், ஏன்ப்பா ஒரு 100 ரூபா கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, வாட்டர் வாஷ் கடையில் கொடுத்துருவாங்க. வண்டி ஃப்ரண்ட்டில் வேறு ஷேக் ஆகுது, போய் ரெடி பண்ணிட்டேன். நம்ம மெக்கானிக் இருக்காங்க தெரிஞ்சாரு சாரி வாங்கல, ஆனால் நான் கொண்டு போய் கொடுத்தேன். இந்த ஃப்ரண்ட்டில் இது லைட்டு போயிடுச்சுன்னு சொல்லி சரி. ரெண்டு கீழே வைக்க, கழுத்து மேலே தூங்க, கீழே வைக்க, மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே. ரைட் பாருங்க, லெஃப்ட் பாருங்க, ரைட் பாருங்க, left, right, left, right, left, right, left, right side का, left side का, right, left, right, left, right, left, right, left, एक मिनट बेंगुल का बेंगुल का
அதுதான் இது எதுவும் பிரச்சனை இருக்காது. கிளாப் பண்ணிக்கலாமா? இப்படி தட்டனால எவ்வளோ நல்லது தெரியுமாங்க இருக்கு. இந்த 10 விரல்லையும்னாக்கா எல்லா உறுப்புக்கு ஏற்ற நரம்புகள் இங்கே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆமா ஆமா. இதுல இருக்கிறது ஒவ்வொரு எவ்வளவு தூரம் நரம்புமே கிளாப் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம கிளாப் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் அது எதுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒரு நல்லது இருக்கா அதை நம்ம வந்து டைரெக்டாக சொல்லாமல் இப்படி சொன்னால் தான் நீங்கள் செய்வீங்கன்னு இப்போ செய்ய வச்சுருக்காங்க. இப்போ ஒருத்தர் நல்லா மார்க் எடுத்துட்டாங்கன்னா கிளாப் அதில் ஒரு ஏன்னா இங்கே 10 விரலுக்கும் 10 நரம்பு இருக்குது. 10 நரம்பு இல்லை, 10 விரலுக்கும் ஏகப்பட்ட நரம்பு இருக்குது. ஒவ்வொரு உறுப்புக்கும் சம்மந்தப்பட்ட நரம்பு நம்ம கையில் இருக்குது. 10 விரலையும் நீங்கள் சேர்த்து தட்டும்போது அதில் ஒரு அக்குபஞ்சர் ஒரு விதமான அதிர்வு ஒரு வைப்ரேஷன் உருவாகும். இந்த வைப்ரேஷன் உருவாகும்போது என்ன ஆகும்னா எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகும். இப்போ நம்ம இன்னைக்கு பண்ணி இந்த ஒர்க் அவுட் இந்த ஒர்க் அவுட் நாளைக்கு வராது, நாளைக்கு வேற ஒர்க் அவுட் வரும். இதே ஒர்க் அவுட் தினைக்கு நம்மளுக்கு வராது. நம்ம இது மாறி தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா இன்னைக்கு பண்ணது ஒரு 10% தான். நாளைக்கு வரும்போது நாளையோட ஒர்க் அவுட் வந்து ஒன்று படுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே பட்டன் மாறி தான் வரும். இன்னொரு நாள் ஸ்டிக்கோட வரும், இன்னொரு நாள் பாலோட வரும். ஒவ்வொரு நாளும் இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கவே முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டுக்கு போய் ஹாட் பாத் பண்ணிடுங்க. சுடு தண்ணி வச்சு குளிச்சுங்க. சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க. வேஸ்ட் சாப்பிடாதீங்க, நல்லது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் 3 நாளைக்கு கம்பல்சரியாக நீங்கள் என்ன சாப்பிடுங்க அதே மாதிரி சாப்பிட உடனே சாப்பிடாதீங்க. எதுவுமே சாப்பிடாதீங்க, எதுவுமே உடனே பண்ணக்கூடாது. உடனே நிப்பாட்டிங்க அப்படின்னா அதில் வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் உடம்பு வந்து இத்தனை வருஷமாக எப்படி இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி இருக்குல்ல. ஊருக்குலாம் போயிட்டு அதை இப்போ சென்னை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு? சென்னை 14 வருஷம். இல்லை இப்போ இந்த ஊருக்கு போயிட்டு இப்போ 3 நாள் தான். இப்போ ரீசெண்டா துபாய் போயிட்டு வந்து 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் எந்த ஒர்க் அவுட்டும் கிடையாதுல்ல. இல்ல இந்த 3 நாளைக்கு கம்பல்சரி நீங்க என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எதுவும் நிப்பாட்டாதீங்க. வீட்டுக்கு போய் போகும்போது சாப்பிட்டு போயிடுங்க. இல்ல வீட்ல ஏதோ ஆனால் நல்லா பிடிச்சதை சாப்பிடுங்க. வீட்ல செஞ்சு 3 நாளைக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் சொல்கிறது மட்டும் சாப்பிடுங்க. சரிங்க. ஓகேங்க, வணக்கம் வச்சுக்கோமா. 1 hour நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க சிறப்பாக. நல்லா வந்துருச்சு. ஆனால் இல்ல மாஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இப்போ என் ஃபேஸ் பார்க்கிறதுக்கும் பிரைட்னஸா தெரியுது எனக்கு. இல்ல இப்போ நீங்க வரும்போது ஆரம்பிச்சதை விட